சிக்கன் குழம்பில் பல்லி கிடந்ததாக ஒரு அவதூறு வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது கோவையில். இது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட நாம் கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான விசாரணை என்ன? விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் கடந்த 27ஆம் தேதி தனியார் பிரியாணி கடையில் உணவில் பல்லி இருந்ததாக ஒரு புகார் எழுப்பப்பட்டது. இது தொடர்பாக உணவு பாதுகாப்புத்துறை சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு கடையை 10 நாட்கள் திறக்கக்கூடாது என்று உத்தரவு பிறப்பித்திருந்தார்கள். இது தொடர்பாக உரிமையாளர் கடந்த வாரம் மாநகர காவல் ஆணையத்தில் ஒரு புகார் அளித்திருந்தார். அந்த புகாரின் அடிப்படையில் ஆர்எஸ்புரம் போலீசார் இன்று வழக்கு பதிவு செய்திருக்கார்கள். அதாவது திட்டமிட்டு வேண்டுமென்றே உணவில் பள்ளியை போட்டு அதை அந்த வீடியோவாக எடுத்து அந்த வீடியோவை சமூக வலைதளத்தில் பரப்பி கடையின் நட்பெயருக்கும் உரிமையாளரின் பெயருக்கும் கேள்விக்காக முயற்சித்திருக்காங்க அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்திருக்கார். அதன் அடிப்படையில் தற்போது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருவது மிக முக்கியமாக பார்க்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.